சென்னை சூளைமேட்டை சேர்ந்த ரவுடி கனக என்ற கனகராஜ் துப்பாக்கி முனையில் மதுரையில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளான். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளியும் பிரபல ரவுடி பினுவின் கூட்டாளியாக இருக்கக்கூடிய கனகராஜை கூடுதல் ஆணையரின் தனிப்படை போலீசார் மதுரை துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை சூளைமேட்டை சேர்ந்த கனகு என்ற கனகராஜ் துப்பாக்கி முனையில் மதுரையை சுற்றி வளைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. திருமலவாயில் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இவர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எண்ணூர், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்ற 3 கொலை வழக்குகளும் பல்வேறு குற்ற வழக்குகளும் கனகராஜ் மீது இருப்பதாகவும் காவல்துறையினர் ஆவடி காவல் ஆணையர் அங்குள்ள பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாரும் அதே போல சென்னை போலீசாரும் இவரை தேடி வந்த நிலையில்தான் சென்னை துணை ஆணையர் இருக்கக்கூடிய நரேந்திர நாயர் அவர்களின் தனிப்படை போலீசார் அவரை மதுரையில் வைத்து சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். ஒரு விடுதியில் ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய SS டவர் விடுதியில் தங்கியிருந்த கனகராஜை இன்று காலை சுற்றி வளைத்து போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். அவர் சென்னை அழைத்து வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரை என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர் குடும்பத்தாரும் இந்த தகவலையும் அதேமாதிரி புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த ரவுடி பினுவின் கூட்டாளியாக கனகராஜ் இருந்ததாகவும் சென்னையில அருவாளா கேக்கு வெட்டி ரவுடி பினு போலீசார் சரணடைந்த நிலையில கனகராஜ், விக்னேஷ் உள்ளிட்ட நபர்களும் 2017 கைது செய்யப்பட்டார்கள். அதன் பின்பாக ரவுடி பினு இந்த தொழிலிருந்து ஒதுங்கிய பின்பாக கனகராஜ் தான் அந்த கும்பலுக்கு தலைவராக இருந்து பல்வேறு குற்ற செயல்களை ஈடுபட்டு வந்ததும் வெளியே இருந்தே சென்னையில் பல வியாபாரிகளிடம் மிரட்டி பண வசூல் போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கனகராஜை தேடி வந்த நிலையில் தான் தற்போது மதுரையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்ட அவரை சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.